ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வாரம் ராசி பலன்களை பார்க்க போகிறோம். வார ராசி பலன்கள் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 5 வரைக்கும், அதாவது பங்குனி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இதுவரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து வந்திருக்கீங்க. ரொம்ப அதுக்கு மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இப்போது 29/3 தான் அவர் மீனத்துக்கு சஞ்சாரம், சனி பயிற்சி ஆகிவிட்டது. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி முடிந்து போய் 7 வருஷமும் முடிஞ்சாச்சு. இனி 7 சனி இல்லை. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டீங்க, பிரச்சனைகளை சந்திச்சிங்க. 7 சனி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சனி பகவான் அதிகம் கெடுக்க மாட்டார் என்று சொன்னாலும் கூட டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட நிலை இப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன உங்களுக்கு பாருங்கள். 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 5ஆம் இடத்தில் இருக்கார். 5க்குடைய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. இப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது உபஜயஸ்தானம். அப்போ எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடம் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வேற வருகிறார். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் இது ஜெயம், உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அப்போ இது நாள் வரைக்கும் தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கலாம். இப்போ தொழில் நல்ல சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. காசு பணம் தங்கும். நல்ல ஒரு சிறப்பான காலம். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பார்வை கோடி பலம். 5ஆம் இடமே சிறப்பான இடம்தான். இப்போ 5ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக சிறப்பாக இருக்க போகிறது. அதே நேரத்தில் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். சந்தோஷத்தை அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ல் குரு இருந்தாலே சந்தோஷம் வந்துடுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை காட்டிக்க மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பருங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ 9ஆம் இடத்துல கேது வேற இருக்கிறார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். அதாவது டூர் மாதிரி வெளியில் போயிட்டு வரலாம். இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம். நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய தருணம் இது. தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்கு இடர்பாடுகள் வந்த போதிலும் தந்தையால் உங்களுக்கு, அதாவது 9 புதன் 2ல் தான் இருக்கார், குறை இல்லை, வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால் தந்தைக்கு இடர்பாடுகள் என சூரியன் சனி இணைவு இடர்பாடுகள் தான்.
இருந்தாலும் தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். தொழில் உன்னதமாக செல்ல போகிறது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டி தரும். அதனால தான் 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்ல, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. திருமணத்துக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரியன் சனி இணைவு என்பது தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் பிரச்சனை ஏற்பட்டாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு அங்கே வர்றதால உங்களுக்கு அதாவது சுமூகமாக பேசி முடிவெடுக்கப்பட்டு பிறகு நல்ல தொழில் வளர்ச்சி அருமையாக இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், முதலாளிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், தொழிலாளர்களுக்கும் நல்ல ஒரு தொழிலில் ஒரு பிடிப்போடு வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரியன் சனி இணைவு. ஆனால் வெளிநாடு சம்பாத்தியம், அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு போகணுமா, ஆன்சைட் போகணும்னு விருப்பப்படுறீங்களா? கண்டிப்பாக போங்க. அது உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த 4ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிட்டார் அப்படின்னாக்கா அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும், வண்டி வாகனங்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். இந்த சனி பகவான் 3இல் இருந்தாலும் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அயன சைன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சூட்டமாக இருப்பீங்க. செலவினங்களும் பார்த்திங்கன்னா சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் ஏற்படும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய தருணமாக கூட அமையலாம். இப்போ 5 பாருங்கள் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதாவது 4 உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். எல்லாம் கலகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, அது ஷட்ரு போயிடுச்சு, டோர் போயிடுச்சு, ரிப்பேர் பண்ணி கொடுங்க, இடம் ஃப்ளோர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் செலவுகள் ஏற்படக்கூடிய தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பரிவர்த்தனை யோகத்தில், அதாவது ஆட்சி உச்ச நிலையில் இருக்கிறார், ஆட்சி நிலை வருகிறார். அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறையில் பணிபுரியவர்கள், ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், சம்பளம் வாங்கி வேலை பார்ப்பாங்க, கௌரவமாக சில பேர் வேலை பார்ப்பாங்க. எல்லோருக்குமே ஒரு அற்புதமான காலம் நேரம். இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள், பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள், பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். மியூசிஷியன், அதாவது மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், பின்னணி பாடகர்கள், இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக இது விளங்கப் போகிறது என்று சொல்லலாம். மொத்தத்தில் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு சென்றதால் உங்களுக்கு 7 சனி இல்லை, முடிஞ்சிச்சு. அப்போது வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான். 7 சனி முடிஞ்சாலே உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும், தொழில்துறை டெவலப் ஆகும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்தது, கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருந்தது, நண்பர்களிடையே பிரச்சனைகள் இருந்தது, கூட்டுத் தொழிலில் பிரச்சனை இருந்தது. இனி உபஜயஸ்தானத்துக்கு சனி பகவான் சென்றதால் எந்த குறையும் இல்லை, சாதிக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன், அதாவது
அஞ்சுக்கும் 10க்கும் ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவியுங்கள், சிறப்பாக வருவீர்கள். விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.